ஸோ குட் ஈவினிங் கேட்குறாங்க. am I audible? ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குரூப் டூ கிளாஸஸ். ஓகே, கேட்குதுங்களா நான் பேசுறது? ரைட். ஸோ குட் ஈவினிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் டூ ஆர் குரூப் ஒன் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமினேஷன். ஓகே, எல்லா வேலைகள் இருக்கும் பட்ஜெட் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வரேன். நான் வந்து ஒரு 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 சேஞ்சாக இருக்க போகிறேன். நான் என்ன மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து பெட்டர் ஆக்கணுன்ற ஒரு முயற்சியில் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு பெரிய ஒரு விஷஸ் அண்ட் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மாரல் சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு உங்களோட வெல்கமிங். ரைட், இப்போ நான் என்ன பற்றி சொல்லிடுறேன். மை நேம் இஸ் அருண் வடிவரசன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூவில் 2019 கிளியர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, சூப்பர்வைசராக இருந்தேன் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் தென் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். இப்போவும் ஃபாரஸ்ட் மெயின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் இதுவரை 4 யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் 3 ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை க்ரெடென்ஷியல். சிஇஜி பாஸ்ட் அவுட், அண்ணா யூனிவர்சிட்டி பாஸ்ட் அவுட். வேற என்னை பற்றி சொல்லணும்னா, நேட்டிவ் ஃப்ரம் கூடலூர், ஊட்டி, நீலகிரிஸ். ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். இது என்னோட பிரீஃபிங். ஓகேவா, அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட், எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா செஷன்? இந்த செஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இருக்காது. இங்கே நம்ம நிறைய உரையாடல் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா, எத்திக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். பரிச்சயம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா, பரிச்சயம் இல்லாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீனிங் என்னன்னா, நீங்கள் கன்வென்ஷனலாக எக்ஸாமுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போகிற மாதிரி எத்திக்ஸ் இருக்காது. இங்கே கொஞ்சம் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட அப்ரோச் வந்து எல்லாமே மாறும். பட் எத்திக்ஸ் புதுசு கிடையாது. ஓகேவா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்கள் ஒரு 10ஆம் கிளாஸ் வர, ஒரு 10 வயசு வர, ஓகேங்களா, கிட்டத்தட்ட டீனேஜ் முன்னாடி வர உங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. அதுதான் எத்திக்ஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். ரைட்டா? அது ஒரு எத்திக்ஸ். ரைட். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை எத்திக்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஒரு இன்டர்னலைஸ் சப்ஜெக்ட். இன்டர்னலைஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி நீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இப்போ உங்களுக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிற சிலபஸை டிஎன்பிசி வைக்க காரணம் என்ன? ஒய் இஸ் இட் பார்ட் ஆஃப் சிலபஸ்? எதுக்கா எத்திக்ஸ்? எத்திக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? உங்களை பொறுத்தவரை எத்திக்ஸ்னா என்ன? ஏதாச்சும் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி பேசுறதுனாலும் பேசலாம், தப்பில்லை. வேல்யூஸ் மேபி, விழுமங்கள், வேல்யூஸ். ரைட். நீங்கள் எல்லாம் நல்ல வேல்யூஸ் இருக்கிற ஆள் தான். ஓகேவா, அசியூமே நீங்கள் உங்கள் போஸ்ட் கொடுத்தாங்க. இது ஏன் எத்திக்ஸ் ஒரு சிலபஸாக வைக்கணும்? எதுக்கு இதை ஒரு எக்ஸாமாக வைக்கணும் எத்திக்ஸ்? இது மூலியமா அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? நீங்கள் நாளைக்கு ஒரு அதிகாரியாக போக போகிறீங்க. ரைட்டா? அதிகாரியாக போகும்போது மக்கள் தொடர்பில் இருக்க போகிறீங்க. ரைட்டா? ஒரு அதிகாரிகளுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிலமா. ஓகே, ஒரு சிக்கல். ஓகேவா, ஒரு என்ன சொல்றது, எந்த பக்கம் என்ன என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு திணறல். ஓகேவா, இந்த இந்த ஆஸ்பெக்ட் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அங்க நீங்க எதை பேஸ் பண்ணி என்ன என்ன எதன் அடிப்படையில் நீங்க டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் உங்களோட எத்திக்ஸ். சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ரைட். இப்போ திங்க் ஆஃப் இட் லைக், நீங்க வந்து ஒரு இந்த படம் பார்த்துருக்கீங்களா? விடுதலை படம் பார்த்துருக்கீங்களா? விடுதலை வெற்றிமாறனோடது, விடுதலை பார்ட் 2 நினைக்கிறேன். அது ஒரு கதை சொல்லுவா, அப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு நீங்கள் ஒரு ட்ரெயின் ஓட்டிட்டு போறீங்க, தண்டவாளத்தில் இருக்காங்க, இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. 2 பேரில் ஏதோ ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தணும். வண்டி இந்த பக்கம் போகணும், இல்லை இந்த பக்கம் போகணும். எந்த பக்கம் போவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எந்த பக்கம் போவீங்க?
இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் 4 பேர். இது வந்து ட்ராலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவோம்? அந்த ஒரு ஆள், 4 பேர் முக்கியம் சார். ஒரு ஆள் முக்கியம் இல்ல அப்படின்றத பண்ணுவோம். இது ஒரு டைமென்ஷன் தான். ரைட்டா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்ல. அப்படின்னு நம்ம இதில சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது ஒரு டைமென்ஷன். இது ஆக்சுவலா ஒரு எத்திக்கல் பிரின்சிபல் தான். யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ரைட்டா? இது ஒரு டைமென்ஷன். ரைட்டா? அதே சமயத்தில, இப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்க. ரைட்டா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இல்ல உங்க பேரன்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாரி இருந்துச்சுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக் உங்க டெசிஷன் ஆகும். இந்த 4 பேர் போனா பரவால்ல. ஏன்னா அது ஹீடோனிசம். தனக்கு இது ஏற்படக்கூடிய வலி. தன்னை மையப்படுத்தி இருக்கக்கூடிய எத்திக்ஸ். 2மே கரெக்ட் தான். ரைட்டா? 2மே என்னன்னா 2மே தப்பு தான். லைக் அதுல எது எது வந்து உங்களுக்கு லெஸ் ஹார்ம்ஃபுல் டூ யுவர்செல்ஃப். உங்களுக்கு எது ஹார்ம் கம்மியா குடுக்குது அப்படிங்கிற மாரி ஒரு டெசிஷன் மேக்கிங். இது ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு டைலமா. ரைட்டா? ரியல் ஃபீல்டுல உங்களுக்கு எப்படி டைலமா வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்கீங்க ஸ்கீமுக்கு. 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. 5:10க்கு ஒரு வயசான பாட்டி வராங்க. ஃபார்ம்ல என்ன சேர்த்துக்கங்க. இந்த ஸ்கீம்ல என்ன சேர்த்துக்கங்க அப்படின்ட்டு. லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு. இப்ப நீங்க அந்த அதிகாரியா இருந்தா சேர்த்துக்குவீங்களா? மாட்டீங்களா? இதுக்காச்சும் பதில் சொல்லுங்க. நீங்க உரையாடாம எனக்கு இந்த கிளாஸஸ ஒரு 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 இதா எடுத்துட்டு போ முடியாது. சேர்த்துப்பீங்க. வெரி குட் கைல்வழி. அதர்ஸ்? ரைட். ஓகே. சரி, ஓகே. மோஸ்ட் ஆஃப் யூ வில் சே சேர்த்துப்போம். ஓகேவா? பட் தென் அகெயின் நீங்க இப்ப சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா, இத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் குடுத்தா? சட்டத்த நம்ம கையில எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. 1. 2வது, இப்ப நல்ல விஷயத்துக்காக நீங்க பண்றீங்க. நாளைக்கு கெட்ட விஷயத்துக்கு பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க எந்த அளவுக்கு ரூல்ஸ மதிக்கிறீங்க? இந்த கேள்வி எல்லாம் வரும்போது, இப்போ ஒருத்தங்கள சேர்த்தீங்க. இந்த மாரி மத்தவங்கலாம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு அந்த புரியுதா? அப்போ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிற சிலபஸ வச்சிருக்காங்க. ரைட்டா? அப்ப நீங்க அடிப்படையில சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். எதன் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்? எதன் அடிப்படையில் சரி, தப்பு அப்படிங்கிறத பார்க்கணும்? அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வேணும். அந்த பார்வைய விளக்கி குடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ். புரியுதா? அறம் அப்படிங்கிறது. அறவியல் அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? மத்தபடி இந்த எத்திக்ஸ்ல புதுசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏற்கனவே காலாகாலமா நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம எத்திக்ஸா ஃபாலோ பண்ண போறோம். ரைட்டா? அப்ப எத்திக்ஸ் அப்டின்னா உங்களுக்கு திருக்குறள் இருக்கு, நாலடியார் இருக்கு. ஓகே. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து ஆத்திச்சூடியில எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிட்டு, நம்ம அத எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல உண்மையா இருக்கோம் அப்டிங்கிறது தான் இந்த பேப்பர்ல உங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்ப இந்த சப்ஜெக்ட் அப்டிங்கிறது வெறுமனே ஒரு மனப்பாடம் பண்ணி திருப்பி எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு, அந்த தெரிஞ்சத நம்மளுடைய சொந்த வாக்கியத்தில் நம்ம சொந்த கருத்துக்களோட அத பதிவு பண்றது தான் இந்த சப்ஜெக்ட்டோட கோர் ஐடியாலஜி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குட். தேங்க் யூ கயல்விழி. நவ் இப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சு. இப்போ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ட எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் இருக்கும். ரைட்டா? எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய கோட்பாடுகள். எதன் அடிப்படையில ஒரு விஷயத்த சரி, தப்புன்னு சொல்றோம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? கைண்ட் ஆஃப் லைக் உங்களுக்கு எப்படி ஒரு மத போதனைகள் இருக்குமோ, அதே மாரி இது எத்திக்கல். ஓகேவா? எத்திக்கலா இதெல்லாம் பண்ணா சரி, தப்பு. பொய் சொல்லக்கூடாது. எப்ப பொய் சொல்லக்கூடாது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்ல. ஓகேவா? ஆ நீங்க நீங்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் முக்கியம். ரைட்டா? உங்க செயல் தான் உங்கள தீர்மானிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. இப்போ நீங்க வந்து அந்த சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாரி இருக்கணுமா? இல்ல உங்களோட விழுமத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலா நெறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கும். நெறைய தியரீஸ் இருக்கும். நமக்கு முன்னாடி வந்தவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இத ஒரு கோட்பாடா சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம அதுல நமக்கு என்ன தேவையோ அத எடுத்துப்போம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட்? பொய் சொல்லக்கூடாது. எஸ் ஆர் நோ? பொய் சொல்லக்கூடாது. கரெக்ட்டா? எல்லாருமே ஒத்துக்குவாங்க. பொய் சொல்லக்கூடாது. பட் எல்லா இடத்துலயும் பொய் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. அப்ப எப்ப பொய் சொல்லலாம், எப்ப பொய் சொல்லக்கூடாது. பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருந்தார் இல்லையா?
அந்த கான்செப்ட் தான். அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ட அப்ரோச் பண்ணணும். நம்ம திருக்குறளே பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஆ மாறி, மாறி சொல்லியிருந்திருப்பாங்க. ரைட்டா? அப்போ இந்த 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 மாரி ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து, நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு அத கரெக்ட்டா அப்ளை பண்றதுக்கு, நம்மளுடைய புத்திய ஷார்ப் ஆக்குறது தான் இந்த சப்ஜெக்ட்டோட கோர் ஐடியாலஜி. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். சரியா? புரியுதா? செகண்ட் பார்ட் எத்திக்ஸ்ல என்னவா இருக்கும்னா, இட் இஸ் சைக்காலஜிக்கல். சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது உளவியல் ரீதியா இருக்கும். ஓகேவா? ஒரு மனிதன் ஒரு 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 விஷயம் நம்மளுடைய நமக்கு நம்மள புரிஞ்சாதான் நம்மளால சில விஷயங்கள மாத்திக்க முடியும். கரெக்ட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் இருக்கு. இது மீது உங்களுக்கு உங்களுக்கு புடிச்சிருக்கா, புடிக்கலையாங்கிறத எத வச்சு சொல்லுவீங்க? லைக் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சே எடுப்போம். ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்குவோம். அது புடிக்குமா, புடிக்காதா உங்களுக்கு? எஸ். நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம்ப்பா. எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதுல சொல்லலாம். புடிக்குமா, புடிக்காதா? அவ்வளதான். சரி, அத விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் பேத்துக்கு பிடிச்சிருக்கலாம், கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, பிடிக்கல அப்படிங்கிறது தான் உங்களோட ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது சில இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். சில இடத்துல நம்ம அ அத அப்படியே ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ அஜித் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. இவங்கள பிடிக்கும்னா ஒருத்தங்கள பிடிக்கும்ன்றதுக்காக ஒருத்தங்கள நம்ம வெறுப்போம். ரைட்டா? திங்ஸ் லைக் தட் இருக்கும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு சமுதாயத்திலேயே பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில சில விஷயங்கள் மீது நமக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். அது சரியா இருக்காது. அப்படி அதீத ஈடுபாட்டோட ஒரு விஷயம் சரியா இல்லாதப்போ, அத சேஞ்ச் பண்ணணும். அப்ப அத சேஞ்ச் பண்ணணும்னா, அத எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? உங்கள சைக்காலஜிக்கலா தான் சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஜாதி. ஜாதி மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இத நம்ம சொல்றது மூலியமா, இது மூலியமா மட்டும் சேஞ்ச் ஆகாது. சைக்காலஜிக்கலா அத சேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? நெறைய ஆஸ்பெக்ட், சோசியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சோசியல் ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம வந்து அத எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மாத்த வேண்டியது இருக்கும். இதை எப்படி நிகழ்த்த முடியும்? இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வச் பாரத் ஒரு ஸ்கீம கொண்டு வந்து அத அப்படியே போட்டிருந்தா, அது சக்சஸ் ஆயிருக்குமான்னு கேட்டா டவுட் தான். பட் அந்த ஸ்வச் பாரத்துக்கு கீழ உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள மாற்றுறாங்க. அந்த அந்த ஆஸ்பெக்ட்ட உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா மாத்தி, உங்கள அந்த அந்த விஷயத்துக்கு டோட்டலா சேஞ்ச் பண்றாங்க. அப்பதான் அந்த புரோகிராம் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ ஒரு குடிகாரன் இருக்கான். அவன மாத்தணும் அப்படின்னா, அவனோட ஆட்டிட்யூட தான் மாத்தணும். ஓகேவா? மதுபானம் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஆட்டிட்யூட் அப்படிங்கிறத மாத்துனா, அவர் சேஞ்ச் ஆயிடுவாரு. அப்போ அந்த மாற்றத்த நிகழ்த்துவதற்கு அவரோட உளவியல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப நீங்க நாளைக்கு சமுதாயத்துல இருக்கும்போது, ஒரு அதிகாரியா இருக்கும்போது, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றத்தை நிகழ்த்தணும்னா, உங்களுக்கு உளவியல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள், ஓகேவா? அத இங்க இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதா? சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஆட்டிட்யூட்னா என்னன்னு? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிங்கிற மாரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்ப அந்த பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது திருக்குறள், நாலடியார், அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டல், பிளாட்டோ இந்த மாரி பெரிய பெரிய அ ஞானிகள் அவங்கலாம் என்ன சொல்லிட்டு போனாங்க? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ரைட்டா? அப்ப நமக்கு ஓரளவுக்கு இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இத யூஸ் பண்ணி இந்த விஷயத்துல முடிவு எடுக்கலாம். நம்ம இந்த இடத்துல இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த படத்துல இது சொல்லியிருக்காங்கல்ல. ஆ 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும். ஓகேவா? ஆல் திஸ் ஒரு நிமிஷங்க. அந்த மாரி ஆஸ்பெக்ட்டா இருக்கட்டும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஒரு ஹீரோவோட ஒரு ஒரு படத்துல இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அவரே அப்படி பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாரி நம்ம சொல்றோம்ல. அதே மாரி தான் இந்த பிலாசபிஸ் அப்படிங்கிற பார்ட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பிலாசபிக்கல். தத்துவ ரீதியா ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ பார்க்கணும். தென் உளவியல் ரீதியா எத்திக்ஸ் பார்க்கணும். ரைட்டா? இந்த உளவியல் ரீதியா வரும்போது, இன்னொரு முக்கியமான உளவியல் சார்ந்த விஷயம் என்னன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ். உங்களுடைய கோபம், உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய அ சந்தோஷம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் எமோஷன். இந்த எமோஷன் ஓகேவா? இந்த எமோஷனோட மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? உணர்வு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அப்போ அது என்ன சார் உணர்வு மேலாண்மை? ஏன் சார் நான் அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்போ கோவப்படணும்னு தெரியணும், எப்போ கோவப்படக்கூடாதுன்னு தெரியணும். ரைட்டா? நீங்க ஒரு அதிகாரியா இருக்கீங்க. உங்களுக்கு கீழ ஆஃபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, எந்நேரமும் நீங்க சிரிச்ச முகத்தோட இருக்க முடியுமா? எந்நேரமும் கோவப்பட்டே இருக்க முடியுமா?
ரைட்? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கஷ்டப்பட்டு என்னவோ ஒரு ஒரு விஷயம் ரூம வந்து ஏதோ பண்றாங்க. பயங்கர எஃபோர்ட் போடுறாங்க. அடுத்த செகண்ட் நீங்க திட்டுனீங்கன்னா அழுதுருவாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க திட்டி என்னப்பா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க கொஞ்சம் சாஃப்ட்டா எடுத்துட்டு போணும். பாதிப்பு இருந்தாலும், அங்க நம்ம அத கொஞ்சம் சாஃப்ட்டா எடுத்துட்டு போ வேண்டியது இருக்கும். அதே சமயத்துல சில இடத்துல கடந்து பேச வேண்டியது இருக்கும். ரைட்டா? அப்ப எப்ப எந்த எமோஷன கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரைட்டா? 1. 2வது இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. நீங்க ஒரு ஆஃபீசர். அங்க ஒரு கலவரம் நடந்திருக்கு. எஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் இது. ஓகேவா? இப்போ ஒரு 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 கலவரம் நடந்திருக்கு. ஆம், எடுத்து போன உடனே அந்த மக்கள வந்து அடிச்சு வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஹீரோ வசனம்னா பேசிட்டு இருக்கீங்க. இது கரெக்ட்டா? ஜெனரலா அப்படிதான் நம்ம யோசிப்போம். ரைட்டா? சட்டம் ஒழுங்கை நான் நிலைநிறுத்துறேன் பாருங்க அப்படின்ட்டு போய் பேசலாம். பட் இந்த இடத்துல லைக் ஒரு ஒரு பெரிய ஒரு சோசியல் ட்ராமா நடந்திருக்கு. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு யானை அடிச்சிருச்சு. மக்கள்லாம் வெகுண்டு எழுந்திருக்காங்க. இங்க போயிட்டு யானைகள் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். யானைகள் காடுகளுக்கு முக்கியம்னு பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? நான் ஒரு அதிகாரி வந்திருக்கேன். என்ன வந்து பார்க்கல நீங்க பேச முடியுமா? அவ்வளோதான் சிச்சுவேஷன். கை எங்கேயோ போயிடும். கை மீறி போயிடும். ரைட்டா? அப்போ நமக்கு மத்தவங்களுடைய உணர்வுகளும் தெரியணும். இப்போ ஒருத்தர் கோவமா பேசுறாருன்னா, அவர்ட்ட போய் திருப்பி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கக்கூடாது. அவன் கோவமா இருக்கான். இரு அவன் கூல் ஆகட்டும். அப்புறம் பேசிக்கலாம். ரைட்டா? பாஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க. கவர்ன்மெண்ட் மினிஸ்டர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இப்ப போய் அவர்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ரைட்டா? மினிஸ்டர் சந்தோஷமா இருக்காரு. இப்ப போய் அதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது இன்னொருத்தரோட எமோஷன் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள எப்படி தட்டி குடுத்து வேல வாங்கணும், எப்ப தட்டி வேல வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். புரியுதா? இது உளவியல் சார்ந்தது. இந்த 2 விஷயமுமே நம்ம புரிஞ்சுப்போம். கரெக்ட்டா? எஸ். இப்ப நான் முன்னாடி ஆட்டிட்யூட் அப்படின்றது சொன்னேன் இல்லையா? இந்த ஆட்டிட்யூட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சோசியல் மீடியாவே எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ உங்க வீட்ல அப்பா, அம்மா இருப்பாங்க. அவங்க எந்த கட்சி இருக்காங்களோ, அந்த கட்சி சார்ந்த விஷயங்கள ஸ்ட்ராங்கா பார்ப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே மாட்டாங்க. அத பத்தி சொன்னாலே டென்ஷன் ஆயிருவாங்க. கரெக்ட்டா? அது எந்த விதமான நம்பிக்கையா இருந்தாலும் சரி. மாற்று கருத்துக்கு எப்பயுமே அவங்க ஏத்துக்காமயே இருப்பாங்க. அப்ப அவங்கள மாத்தணும்னா, இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அப்ப நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. நம்மளே அப்படிதான். ரைட்டா? நமக்குள்ள சில ஆ வாட் யூ கால் ஒரு ஒரு பயாஸ் இருக்கும். சில விஷயங்களுக்கு. ஓகே. அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம நாளைக்கு வந்து ஒரு அந்த அந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்க முடியும். ரைட்டா? எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நமக்குள்ளேயும் ஒரு கெட்டவங்க இருக்காங்க. ஸோ, அத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இட் இஸ் இன் ஆ ஆட்டிட்யூட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட். தென் உங்கள நீங்களே, உங்க எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும், எனக்கு இந்த விஷயம் வந்தா நான் கோவமாயிடுவேன். ஓகே. நான் கோவப்பட்டா இத பண்ணிருவேன். அதனால நான் கோவப்படாம அந்த இடத்துல அவாய்ட் பண்றேன். இது எல்லாமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு மேலாண்மை. புரியுதா? திஸ் இஸ் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வரும். இந்த கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நாளைக்கு நீங்க அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு தனி நபரா நீங்க எது சரி தப்புன்றத பார்க்குறீங்க. தென் ஒரு தனி நபரா உங்கள நீங்களே உணர்றீங்க அண்ட் மத்தவங்களையும் உணர்றீங்க உளவியல் ரீதியா. அடுத்து நீங்க ஒரு அதிகாரியா உங்கள பாவிச்சு எது சரி தப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு தனி மனிதன் ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும், ஒரு அதிகாரி ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நான் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிளாஸ் எடுக்க போயிருந்தப்போ கேட்டாங்க. இப்போ ஒரு "சார் என்ன சார் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலேயே தான் இத்தன பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாவம் தரையில உட்காந்துட்டுருக்காங்க. கேஸோ ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த வழில தான் அவரு போறாரு. அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம்ல? இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணலாம்ல? அதெல்லாம் பண்ணாம எப்படி சார் கலெக்டரா இருக்காங்க? யாருக்குமே தோணாதா சார்?" அப்படின்னு கேட்கறாங்க. இது சரியா? தப்பா? ஓகே. இப்ப நீங்க ஒரு கலெக்டர். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப நீங்க கலெக்டர் ஆனா, இதெல்லாம் நீங்க மாத்திருவீங்கன்னு நான் நம்பலாமா? டெப்யூட்டி கலெக்டர் ஆர் ஒரு அதிகாரி ஆயிட்டீங்க. ஒரு வில்லேஜ் ஆஃபீசர் ஏதோ ஒண்ணு. குரூப் 2 குரூப் 1லயோ பெரிய ஆஃபீசர் ஆயிட்டீங்க. இப்போ இதுக்கு பதில் இல்லையா? என்ன இவ்ளோ கல்லஞ்சக்காரங்களா இருக்கீங்க? பாவம் இவ்ளோ பேர் இருக்காங்க. ஆமான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கலெக்டர் ஆயிட்டீங்க. ஓகேவா? குரூப் 1 முடிச்சு சீனியர் கலெக்டர் ஆயி ஒரு ஜில்லா கலெக்டரா போய் உட்கார்றீங்க. அந்த ரோட்ல போற இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாவமா இருக்காங்க. ஏழைகள் இருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி அங்கங்க இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்துமா அவங்கள வந்து சரி அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கைய மாத்துறதுக்கான முயற்சி நீங்க எடுப்பீங்களா? எஸ்.
ஸ்டேஷன் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமை என்ன? அப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணணும்லாம் இல்ல. அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரைட்டா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 பிரச்சனை இருக்கு இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏழைகள் இருக்காங்கன்னா, அங்க நீங்க சிஸ்டத்த தான் சரி பண்ணணும். ரைட்டா? நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கீங்க, இவங்கலாம் இருக்காங்க. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, அங்க உங்கள நம்பி இருக்கக்கூடிய ஒரு 1000, 2000 பேர் இந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. புரியுதா? அந்த ரீசன்னால தான் நெறைய பேர் அத பார்க்கறதுக்கு டைம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இத பார்த்துட்டு இருந்தா அந்த வேலையெல்லாம் போயிடும். நான் அத நியாயப்படுத்தல. ரைட்டா? அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங்க சொல்றேன். ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளா சொல்றேன். அப்போ ஒரு தனிநபர் ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும், ஒரு அதிகாரியா நீங்க ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் பார்வை மாறுது. கரெக்ட்டா? அப்போ நீங்க ஒரு அதிகாரியாயி அந்த இடத்துல இருக்கும்போது, நீங்க நெறைய ஒரு விசாலமான ஒரு பார்வை தேவை. ஷார்ட் ஒரு சின்ன அந்த அந்த மொமெண்ட்ல கிடைக்கக்கூடிய விஷயமா பார்க்கக்கூடாது. இப்ப இவங்கள வச்சுட்டு, இதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்கீம் வரும்போது, இவங்க எல்லாத்துக்கும் நீங்க பெட்டர் ஆக்கலாம். இல்லையா, நீங்க வந்து இந்த விஷயத்த அப்படியே வச்சுட்டு, நீங்க அது அது நீங்க போனாலும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டத்த உருவாக்கலாம். அதுக்கு தான் நீங்க முனைப்பா இருக்கணும். மத்தபடி ஒரு தனி நபரா அங்க போய் ஒரு குடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஒரு தனிநபரா நீங்க ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும், ஒரு அதிகாரியா ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுவே நான் ஒரு தனி மனுஷன் அப்படின்னா, இப்ப நான் நான் ஒரு நபர் அப்படின்னா ரோட்ல போனாங்கன்னா, ஐயோ! பாவம் கஷ்டமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அது நான் தனிநபரா பண்ண முடியும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவோ, இல்ல ஐபிஎஸ் அதிகாரியோ ஆயிட்டா நீங்க அத பண்ண முடியாது. கரெக்ட்டா? இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு எதிரா ஒரு ஒரு கருத்து இருக்கு. ஒரு ஒரு பெரிய ஒரு சோஷியல் இருக்கு. நீங்க கருத்த பதிவு பண்ணலாம். ஒரு தனி மனிதரா பண்ணலாம். ஒரு அதிகாரியா பண்ணா பண்ண முடியாது. கரெக்ட்டா? அங்க அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆ 3 பார்ட் ஆஃப் எத்திக்ஸ். ரைட்டா? அண்ட் இந்த 3 பார்ட் ஆஃப் எத்திக்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ், பப்ளிக் சர்விஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தென் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது அ கவர்னன்ஸ்லேருந்து குட் கவர்னன்ஸ்க்கு மாறிட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன குட் கவர்னன்ஸ் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு கருத்து சுதந்திரம் அதிகமா குடுத்தாகணும். ரைட்டா? சிட்டிசன் சார்ட்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்கீம் நடக்குது? என்ன ஏது? அப்டிங்கிறது தெரிஞ்சாகணும். ஓகேவா? அதாவது எப்டின்னா, அந்த சர்விஸ் டெலிவரி. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா, அந்த குறை தீர்க்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ரைட்டா? உங்களுக்கு அங்கங்க பார்த்தீங்கன்னா, குறை தீர்ப்பு வைப்பாங்க. குறை தீர்ப்பு கூட்டம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். ஓகேவா? ஆ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு முன்னெடுப்பு நடத்தியாகணும். அண்ட் தெளிவா மக்களுக்கு மக்களுக்கு புரியிற மாரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிற மாடலுக்கு மாறிடுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க உங்களுக்கு ரைட் டூ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ரைட்டா? ஆ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது. ரைட்டா? இந்த ரைட் டூ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அங்க இருந்தாலும், அது உங்களுக்கு உரிமையா குடுக்கப்பட்டிருந்தாலும், ஆல்ரெடி ஒரு கவர்ன்மெண்ட் அப்படின்னு இருந்தா, அங்க வெளிப்புறத்தன்மை வேணும். டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? எதுவா இருந்தாலும் அது மக்கள் சொத்து. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட்டா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப இந்த இதுல எடுத்து போய் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ஃபோன் நம்பரும் இருக்கும். கரெக்ட்டா? ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா யார் முக்கியமான ஆள் அப்படிங்கிற ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்க உங்க ஊர்ல எத்தன ஆஃபீசர் இருக்காங்க, என்ன ஏது அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த தகவல் இந்த டைம்ல ஆரம்பிக்கிறோம், இப்ப முடிக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டா சொல்லியிருக்கணும். பத்திரிகை செய்தியாவும் வெளியிடணும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஏன் முக்கியம்? எப்படி வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வராங்க? ரைட்டா? இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் நம்ம எத்திக்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வில் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? எஸ். ஸோ ஓவரால் எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டோட ஓவர்வியூ உங்களுக்கு புரிஞ்சதா? எதன் அடிப்படையில் இருக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே? ஹோப் யூ கெட் இட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ட வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா, இதே அப்ரோச் தான். இப்ப நான் சொன்ன இதே தான். அண்ட் இங்க வந்து என்னுடைய கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவேன். ரைட்டா? இப்ப இந்த ஒவ்வொரு தியரி இருக்கு. இத வச்சு தான் நீங்க சரின்னு பார்க்கணும். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது. ரைட்? அண்ட் எத்திக்ஸ் நல்ல ஆன்சர் எழுதணும்னா, ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட்டா? அண்ட் தெளிவா புரிஞ்சுகிட்டு, அதற்கான விளக்கங்கள தெளிவா குடுக்க தெரியணும். ஓகேவா? ஒண்ணு நமக்கு புரிஞ்சது வேற, அடுத்ததுக்கு விளக்கம் குடுக்கறது வேற. ரைட்டா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, முரண்கள் இங்க இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இந்த முரண்பாடுகள் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு 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 சின்ன ஒரு விஷயம். இப்ப நான் வந்து இந்த கிளாஸ் உட்காரணுமா? இல்ல நான் வந்து இப்ப ஃப்ரெண்ட் வெளிய கூப்பிடுறாங்க, இல்ல வீட்ல அப்பா ஏதோ ஒண்ணு கூப்பிடுறாங்க, அத போய் பார்க்கணுமா? இல்ல வீட்ல அம்மா, அப்பாவ போய் பார்க்கணுமா? அப்படின்னு கேட்டா, அங்கேயே உங்களுக்கு ஒரு வேல்யூ பேஸ்ட் டெசிஷன் வருது. ரைட்டா? இதுதான் வேல்யூ. ஓகேவா? இப்ப எனக்கு கல்வி முக்கியம். எனக்கு இப்ப இந்த படிப்பு முக்கியம். எனக்கு இந்த இந்த ட்ரீம் இப்ப முக்கியம். அப்படிங்கிறத நீங்க மேலோங்கி, இன்னொன்னு பாசம், நேசம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கீழ இறக்கி வச்சுக்கிறீங்க. ரைட்டா? இது ஒரு சினாரியோ. ரைட்டா? இதே இடத்துல அப்பா கொஞ்சம் உடம்பு முடியல. ரைட்டா? ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போய் ஆகணும் அம்மாக்கு. அப்போ கிளாஸ கொஞ்சம் கீழ இறக்கி வச்சு, பாசத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் குடுத்தாகணும்.
ரைட்டா? இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ், பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தென் அந்த எக்ஸ்பிளனேஷன வச்சு நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி பதில் எழுத வேண்டியது வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட்? எல்லாத்துக்கும் 2 சைட் ஆஃப் ஆர்குமென்ட் இருக்கும். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு இப்ப நேத்து 2 நாள் முன்னாடி வந்து 2 நேத்து தான் நெனைக்கிறேன். ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இந்த மாரி அ தெருநாய்க்களால் விபத்துகள் அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோட் சைட்ல இருக்கிற நாயெல்லாம் புடிச்சிட்டு போணும்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்ப இத ஒரு கருத்தா எடுத்துக்கோ. புடிச்சிட்டு போணுமா? புடிச்சிட்டு போக்கூடாதா? வாட் இஸ் யூர் ஒப்பீனியன்? எஸ், நோ? புடிச்சிட்டு போணும் அப்படிங்கிறவங்க எஸ் சொல்லுங்க. அதுவும் ஒரு உயிர் தான சார் அப்படிங்கிறதுக்கு பி சொல்லுங்க. ஏ. குட். காயத்ரி ஏ. ஓகே. ஒண்ணும் தப்பில்ல. வெரி குட் தங்கபாண்டியன். ஏ. ரைட். இப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறதும் இதுதான். ஓகே. நவ் யூ ஹவ் டேக்கன் எ டெசிஷன். ஒரு 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 முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு ஆ, ஒரு ஆஸ்பெக்ட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ரைட்டா? இப்போ இந்த இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பின்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்ன? ஓகேவா? எதன் அடிப்படையில இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? இது தீர்க்கமா இருந்தா தான் அந்த முடிவ நான் ஏத்துக்க முடியும். புரியுதா? இந்த முடிவ தீர்க்கமா வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுவே நீங்க ஜிஎஸ்ஸா படிச்சீங்கன்னா, சார் இத்தன ஆக்சிடென்ட் நடக்குது. ரைட்டா? இத்தன வண்டி போறதெல்லாம் இது பாதிக்குது. அப்படிங்கிற மாரி டெக்னிக்கலா ஃபேக்ட்ஸ் பேஸ்டா போவீங்க. எத்திக்ஸா போறப்போ, சார் அந்த மனித உயிர் அப்படிங்கிறத சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். ஓகேவா? இந்த இடத்துல ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த ஆக்சிடென்ட் இந்த மாரிலாம் நடக்கிறனால, இந்த 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 மனுஷனோட ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்படுது. ரைட்டா? அந்த ஆஸ்பெக்ட் பாருங்க. ஓகேவா? அண்ட் உயிர் அப்படின்னு பார்த்தா எல்லா உயிரும் முக்கியம் தான். பட் இருந்தாலும் மனித உயிர் அதையும் நீங்க வந்து மத்ததையும் ஒரே இடத்துல ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மனுஷங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம அதிகமா பார்த்து தான் ஆக முடியும். சரியா? சில இடத்துல நம்ம கொஞ்சம் அ என்ன சொல்றது? ஒரு ஒரு நம்மள பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நம்மளுடைய பாதுகாப்ப மையப்படுத்த வேண்டியது இருக்கு. நாய்கள் தேவ தான். அப்ப நம்ம அத என்ன பண்ணலாம்? அதுக்கேத்த மாரி வேற ஸ்டெப் எடுத்துட்டு போயிரலாம். ஓகேவா? அது வராத மாதிரி. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய்கள் எல்லாம் என்ன சொல்றது? அந்த அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயத்த நோக்கி நம்ம போலாம். அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்லயும் கொண்டு போ முடியும். புரியுதா? அப்ப நீங்க எந்த முடிவை எடுத்தாலும், அந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு எத்திக்கல் பிரின்சிபிள் இருக்கணும். அதற்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ சிஸ்டம் இருக்கணும். அவ்வளவுதான். எத்திக்ஸ் அப்படிங்கிறது இன் எ நட்ஷெல் இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு முரண்கள் வரும்போது, இந்த மாதிரி ஒரு டைலமாஸ் வரும்போது, அதை சரிக்கட்டுவதற்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஹெல்ப் ஆகும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ். குட். தென் வென் இட் கம்ஸ் டு எத்திக்ஸ். ஓகேவா? இங்க ஒரு விஷயம். இப்ப நான் இந்த இடத்துல ஏ சொன்னீங்க. எல்லாரும் ஏ சொன்னீங்க. பி சொன்னாலும் கரெக்ட் தான். தப்பு கிடையாது. ஓகேவா? அப்ப நாய்களும் ஒரு உயிர் தானே. எப்படி இது பண்ணுவீங்க? அது ஒரு மனிதாபிமானம் அற்ற செயல் இல்லையா? ஓகேவா? காலாகாலமா மனுஷனோடயே வந்த ஒரு உயிர் தானே. அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் சரிதான். ஓகேவா? இங்க சரி, தப்பு அப்படிங்கிறதுல வந்து கிடையாது. எத்திக்ஸ்ல ஜென்ரலா உங்களுக்கு கேள்விகள் கேட்கும்போதும் சரி, தப்பு அப்படிங்கிறது அ பெருசா இருக்காது. அத எத பேஸ் பண்ணி நீங்க எத அணுகுறீங்க அப்படிங்கிறது தான் எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் வி கிளியர் ஆன் இட்? ரைட். அப்புறம் நாளைக்கு நீங்க அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்னா, இங்க ரூல்ஸ் என்ன இருக்கு? ஓகேவா? இங்க என்ன மாதிரியான கவர்ன்மென்ட் சிஸ்டம் இருக்கணும்? எது ஒரு சிறந்த அரசாங்கமா இருக்கும்? ஓகேவா? என்ன மாரி வேல்யூஸ் நீங்க வச்சுக்கணும்? ஓகேவா? நேர்மை எந்த அளவுக்கு இருக்கணும்? நேர்மைய நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப் ஆகும். நவ் இது எத்திக்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட். நவ் செகண்ட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் ஆப்டிட்யூட். ஓகேவா? ஆப்டிட்யூட் அப்படின்னா என்ன? ஓகே. இந்த இந்த சாப்டர் இந்த புக் அப்படிங்கிற இந்த இந்த பர்ட்டிகுலர் விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, நாளைக்கு நீங்க அதிகாரி ஆயிட்டு எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த பேப்பர் மூலியமா. ரைட்டா? உங்களுடைய விழுமங்கள், நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க பேப்பர்ல, நீங்க எந்த அளவுக்கு சொந்த கருத்துக்கள கூறுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் உங்கள ஜட்ஜ் பண்ண போறேன். ரைட்டா? எதுக்கு ஜட்ஜ் பண்ண போறேன்னா, நாளைக்கு அதிகாரம் அப்படிங்கிறது உங்க கையில கிடைச்சா, நீங்க என்னவா இருப்பீங்கன்றது தான் இங்க இருக்கக்கூடிய
முக்கியமான கேள்வி. ஓகேவா? நவ் இஃப் ஐ ஹவ் கிவன் யூ தி பவர், உங்கள்ட்ட பவர் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பீங்க? ஆர் நீங்க எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த பேப்பர். அதுதான் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஷார்ட்டா சொல்லணும்னா, நீங்க போறீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. இந்த 4, 5 பேர்ட்ட ஒரு வேலைய குடுத்தா அவங்க பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத நீங்க டெஸ்ட் பண்றீங்க. ரைட்டா? அப்ப நீங்க அந்த வேலைய குடுக்க முடியாது. அந்த வேலைக்கு தேவையான அறிவு இருக்கா? அந்த வேலைக்கு தேவையான புரிதல் அவன்ட்ட இருக்கா? இப்போ அவன்ட்ட அந்த ஸ்கில் இல்ல. அத நான் ட்ரெய்னிங் பண்ணி குடுத்துருவேன். பட் அந்த ட்ரெய்னிங் பண்றதுக்கு அவன் அந்த லெவல்ல இருக்கானா? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்டிடியூட். அப்போ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா, என்னால இப்போ ஒரு விஷயத்த பண்ண முடியாது. பட் எனக்கு அத கத்துக்கிறதுக்கான பக்குவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஆப்டிடியூட். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. தென் இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்? சிலபஸ எடுத்துக்கங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்திக்ஸ்னா என்ன? எத்திக்ஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஓகேவா? எத்திக்ஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான எத்திக்ஸ்லாம் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்னென்ன இருக்கு? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிஸ்டாட்டில் ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்பாரு. திருக்குறள்லயே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. தென் தேர் இஸ் அப்ளைட் எத்திக்ஸ். இப்போ இந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போய் நிகழ்வுல நடைமுறையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு பிரச்சனைகள்ல போய் அத அனலைஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி ஒரு ஒண்ணும் இல்ல. விலங்குகளுக்கு லேப்ல டெஸ்ட் பண்றது சரியா தப்பா? அது ஒரு கொடுமையான விஷயம். கரெக்ட்டா? அந்த மருந்த குடுத்து சாவடிக்கிறாங்க எலியெல்லாம். ஓகேவா? நீங்க இந்த 12த் இதெல்லாம் இருக்கும்போது, ஐயோ பாவம்! நமக்கா இந்த ஒரு தவளை செத்து போச்சே! அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். கரெக்ட்டா? இது சரியா தப்பா? ஓகேவா? அப்ப அது 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 எப்படி? இதுல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இது ஒண்ணு. அடுத்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபி. அப்ப இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபி நம்மளுடைய நம்மளுடைய இந்திய விழுமங்கள்ல ஆர் தமிழனா நமக்கு இருக்கக்கூடிய எத்திக்ஸ் என்னென்ன? ஒரு சில எத்திக்ஸ் சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. நம்ம ஒரு சமுதாயமா சரி, தப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறோம்? எனி ஐடியா? நோ டிஸ்கிரிமினேஷன். சத்தியமா நம்ம ஊர் அப்படி கிடையாது. இந்தியா அப்படி கிடையாது. நம்ம இதுல அப்படி கிடையவே கிடையாது. பட் குட் ட்ரை. வேற. திங்க் ஆஃப் இட். நம்மளுடைய விழுமங்கள் என்ன? நம்ம ஒரு சமுதாயமா நம்மளுடைய விழுமங்கள் என்ன? விருந்தோம்பல். வெரி குட். ஹாஸ்பிட்டாலிட்டி. கரெக்ட்டா? இப்ப நமக்கு சாப்பாடு இல்லனாலும் விருந்தாளிக்கு ஏதாவது ஒண்ணு மேனேஜ் பண்ணணும். கரெக்ட்டா? அந்த ஃபர்ஸ்ட் 2 நாளா, 1 நாளோ அது போக போக குறைஞ்சிரும். அது வேற விஷயம். பட் இன் ஜெனரல் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி குடுக்கணும். வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார வச்சு பேசணும். சொல்லிக் குடுத்து வளர்த்துறாங்களா? விருந்தோம்பல். வெரி வெரி குட். வேற? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்றாங்க. ரைட்டா? இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஓகேவா? இங்கே நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விழுமம் அப்படிங்கிறது கூடி வாழ்தல். ரைட்டா? எக்ஸாம்பிள் நமக்கு எப்பயுமே நம்மள பத்தி யோசிக்கிற பக்குவமே நமக்கு கிடையாது. ஓகேவா? இன் ஜெனரல் ஒரு தனி மனிதனா நம்ம நம்மள நம்மள பத்தி நம்ம சமுதாயமே அப்படிதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஒண்ணும் இல்ல. நீங்க அதிகாரியா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னலாம் போய் கெத்தா நின்னு, எங்க அம்மா, அப்பாலாம் சந்தோஷப்படுற மாரி, இந்த ஊரே சந்தோஷப்படுற மாரி, அந்த ஒண்ணு விட்ட பெரியப்பாலாம் எனக்காக ஒரு காலத்துல பஸ் எல்லாம் ஏத்தி விட்டாரு. அவரு சந்தோஷப்படணும். அப்படிதான் நம்ம யோசிப்போம். கரெக்ட்டா? நம்மள பத்தி யோசிக்க மாட்டோம். நமக்கு அது சந்தோஷம் அப்படிங்கிறது செகண்டரி. ரைட்டா? அதே மாரி ஒரு விஷயத்த பண்ணாலும் அவங்க ஹர்ட் ஆவாங்க, இவங்க ஹர்ட் ஆவாங்க, அவங்க ஒப்பீனியன், இவங்க இது அப்படிங்கிற மாரி தான் நம்ம பார்வைய பார்ப்போம். இது இந்தியால நார்மலா இருக்க விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் சொசைட்டி, கூடி வாழ்தல சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. அதனால தான் இங்க கீழ்ப்படிதல், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா சோசியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுக்கேத்த மாரி இருக்கும். கரெக்ட்டா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது சரி, தப்புன்ற வாதத்துக்குள்ள நான் வரல. இங்க என்ன மாதிரி விழுமங்கள் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, வி ஆர் எ கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டி. நம்ம இன்னும் இன்னும் எந்த அளவுக்கு கலெக்டிவிஸ்டிக்கா இருக்கோம்னா, நீங்க என்ன டிகிரி படிச்சீங்கன்னு கேட்டா, இன்ஜினியரிங் சொல்லுவீங்க. இல்ல வந்து சம்திங் எல்ஸ் சொல்லுவீங்க. ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, வீட்ல சூஸ் பண்ணி குடுத்தாங்க. எல்லாரும் அத படிச்சாங்க. அதனால நான் படிச்சேன்பீங்க. ரைட்டா? மெஜாரிட்டி அப்படிதான் இருப்போம். நீங்க எக்செப்ஷனா இருந்துக்கலாம். மேபி. பட் ஜென்ரலா அப்படிதான்.
இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த கூடி வாழ்தல், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் பின் எல்லாமே வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன், நிறைய ஒரு ஒரு என்ன சொல்றது வார் இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு சமுதாயம் அப்படிங்கிறனால இந்த எல்லாரும் ஒன்னோட ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே அடிப்படையாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இருக்கா? இது நம்மளோட விழுமம் தானே? ரைட்டா? இதை தான் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா லெவலில் வேர்ல்டில் போய் என்ன சொல்கிறோம்? வாசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்மளோட விழுமம் தானே? அண்ட் இன் ஜென்ரல் இந்தியாவில் சரி தப்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் வச்சுருப்போம். ஒன்று கர்மா, இன்னொன்று தர்மா. எது தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கரெக்டா? அவன் அவன் வேலையை செஞ்சுட்டு போகிறது, உன் கடமையை செய் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தர்மம். ரைட்டா? உன் வேலை என்ன அதை மட்டும் பண்ணு அப்படிங்கிறது ஒரு தர்மா தான். எது நல்லது அதை பண்ணு, உன் கடமைலாம் முக்கியம் இல்லை, எது எந்த இடத்துல சரியோ அதை பண்ணு அப்படிங்கிறது தான் அதுவும் ஒரு தர்மான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ புரியுதா? எத்திக்ஸ்லேயே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண் புரியுதா? கிளியர். அப்போ இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபியில் இதெல்லாம் இருக்கு. ஓகே, தர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தென் கர்மா. கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரியும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட். ஓகேவா? நீ நல்லது பண்ணியா உனக்கு நல்லது வரும், கெட்டது பண்றியா கெட்டது தான் வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எத்திக்கல் பிலாசபிஸ் என்ன, அந்த வேல்யூஸ் என்ன, இப்போ இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் எழுதுறது, அப்படி எப்படி இதை ஜவ்வா இழுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சுப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கர்மா, தர்மா, இந்த விஷயங்கள்லாம். ரைட். நவ் எப்படி நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கிடையாது. நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் ரெண்டு பேர் தான் பதில் சொல்கிறீங்க. அப்போ என்னால் அந்த ஒரு கனெக்ட் கொண்டு வர முடியறதில்ல. ரைட்டா? உங்கள்கிட்டயே சில விஷயங்களை மாற்றினாதான் நம்ம எத்திக்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியும். ரைட்டா? சரி, அதை விடுங்க. நவ் இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசபி இருக்கு. ரைட்டா? இங்கே இல்லை, உலகத்துக்கே ரொம்ப காமனான ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டா? எல்லா தியரிஸ் எல்லா எத்திக்ஸ் எடுத்தாலும் இவங்க இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர் உங்களை நீங்களே ஒரு 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 உங்களை உங்களை இந்த லெவலில் இருக்கீங்க, நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சமுதாயத்தில் நான் கொஞ்சம் உண்மையிலேயே நல்லவனாக இருக்கணும். ரைட்டா? நான் ஒரு சில இடத்துல என்ன என்ன நானே மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு இடத்துல டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தியரி சொல்லுவாங்க, கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு இந்த ஒரு படத்துல சொல்ற மாரி தான். நீங்க இன்னொருத்தருக்கு பண்றீங்க, ஒரு விஷயம் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு ஆளு இன்னொரு நபர ஒரு விதமா ட்ரீட் பண்றீங்க. இந்த ரோல் மாறுச்சுன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள நீங்க ஒருத்தர திட்டுற மாரி, உங்கள ஒரு ஆள் திட்டினா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத யோசிச்சாலே, நாம நெறைய விஷயங்கள்ல இந்த 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 வேர்ல்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுக்கு பேரு தான் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ், இதவே தான் இம்மானுவேல் கான்ட்டும் சொல்லியிருப்பாங்க. இதவே தான் உங்களுக்கு வந்து டூ ஆன் டு அதர்ஸ் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஆ, உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்டா? இதெல்லாம் தான் எத்திக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்தியாவோட ஃபிலாசபிஸ். ரைட்டா? கிளியர்? ரைட். எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் புத்தாவும் சொல்லியிருப்பாங்க, அரிஸ்டாட்டிலும் சொல்லியிருப்பாங்க. கோல்டன் மீன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நம்மளோட ஃபிலாசபி. இது எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதை தான் அங்கேயுமே உங்களுக்கு வந்து மிடில் பாத், புத்தாவோட மிடில் பாத் படிச்சிருப்பீங்களே ஹிஸ்ட்ரியில். அது என்னது? இங்கே இருக்கிற விஷயம்தான். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு. ஆல் திஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் தான் எத்திக்கலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நான் இப்போது ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த பேப்பரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஸ்ட்ரக்சரிங். ஓகேவா? உங்கள் கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்வாங்கி அந்த கேள்விக்கான அடிப்படை பாகங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதை விளக்கி கூற போகிறேன், அதோட டெஃபினேஷனை கொடுக்க போகிறேன். ரெண்டாவது பார்ட்டில் அதை பற்றி ஒரு 3 பாயிண்ட்டை சொல்கிறேன். மூணாவது பார்ட்டில் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நான் கொடுக்குறேன். நாலாவது பார்ட்டில் என்னுடைய சொந்த கருத்தை பதிவு பண்ணி இந்த ஆன்சரை முடிக்கிறேன். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரிங். எத்திக்ஸில் இந்த ஸ்ட்ரக்சரிங் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டாபிக் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரக்சரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரைட்டா? ஒரு 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 டைலமா குடுத்துருக்காங்க. அப்ப அந்த அந்த ஒரு 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 சிச்சுவேஷன குடுத்துட்டாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன் என்னங்கிறத சொல்லிட்டு, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? ஏன் அந்த முடிவு எடுக்கிறீங்க? அப்படின்னா முடிஞ்சது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் அண்ட் செகண்ட் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் அண்ட் ஸ்ட்ரக்சரிங். ரைட்டா? செகண்ட் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். அத கிரவுண்ட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இது சரி, தப்பா அப்படின்னு எடுக்கிறதுக்கு நீங்க அந்த ஒரு அ வேல்யூஸ்ல ஹோல்ட் பண்ணி ஆகணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அ கொலை பண்றது சரியா, தப்பா? தப்பு. கண்டிப்பா தப்பு. எப்படி சார் உயிர பறிக்கிறது? கொலை பண்றது எப்படினாலும் தப்பு. இதே சிச்சுவேஷன நீங்க ஒரு ஆர்மில இருக்கக்கூடிய ஆஃபீசர பார்த்து சொல்ல முடியுமா? போர் போறப்போ, போர் நடந்துட்டு இருக்கும்போது, கொலை பண்றது தப்புன்னு அவங்க இருக்க முடியுமா? அப்ப அந்த தப்பு சரியாகுதா? அப்ப எது மாறுபடுது? சிச்சுவேஷன் மாறுபடுது. கடமை மாறுபடுது. ரைட்டா? இந்த மாதிரி இதுல 2 பக்கமும் இருக்கு. ரைட்டா? இப்ப இதே ஆள் அங்க பண்ணும்போது தப்பு. இங்க வந்தா நம்ம ஊருக்குள்ள பண்ணும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உள்நாட்டுக்குள்ள வந்தா அது ரொம்ப ரொம்ப அங்க அங்க பண்ணும்போது சரியாயிடும். உள்நாட்டுக்குள்ள வந்தா ரொம்ப தப்பாகும். இப்ப யுஎஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக சண்டை போட்டா வேற. வெனிசுலாவ அடிச்சு பறிக்கணும்னு நெனைச்சா அது வேற. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 2த்துக்கும் வேற வேற எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நியாயப்படுத்துறதுக்கு வேற வேற பிரின்சிபல் யூஸ் பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்னுடைய கடமை இது அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது சில விஷயங்கள. உன் கடமையா இருந்தாலுமே யார கேட்டு பண்ண? உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஹிட்லர் இருக்கார் இல்லையா? ஹிட்லர வந்து 2ஆம் உலகப் போர் அந்த டைம்ல ஹிட்லர புடிச்சு பனிஷ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஹிட்லர் அது உங்களுக்கு தெரியும். ஹிட்லர புடிச்சுட்டாங்க. எல்லா இடமும் மியூட் பண்ணிக்கங்க. ஐ திங்க் மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. நான் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ ஹிட்லர விட்டுருங்க. ஹிட்லருக்கு கீழ இருந்த ஆஃபீசர்ஸ் என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க வந்து அந்த ஆஃபீஸரா இருக்கீங்க. ஹிட்லருக்கு கீழ இருக்கிற ஆஃபீசர் தண்டனை குடுக்கலாமா? தண்டனை குடுக்கக் கூடாதா? நீங்க ஒரு அதிகாரியா நீங்க ஒரு ஜட்ஜா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அவங்க சொன்னத வச்சு தானே பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு யோசிக்கலாம். கரெக்ட்டா? மேலதிகாரி சொல்லும்போது இவங்க என்ன பண்ண முடியும்? ஹிட்லர் மாரி ஒரு ஆள் சொல்லும்போது இவங்க என்ன மாத்தி பண்ண முடியும்? அப்படி பார்க்கக்கூடாது எத்திக்ஸ்ல. ரைட்டா? நீங்க நாளைக்கு அதிகாரியா போனாலும் அப்படி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களுக்கு மேல இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. பட் நீங்க சரி, தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, நீங்க முடிவெடுக்கணும். ரைட்டா? உதாரணமா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கஸ்டோடியல் டார்ச்சரா இருக்கட்டும், ஓகேவா? நெறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகள் பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க. அத பண்ண கீழ இருக்கிறவங்கலாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. எஸ்கேப்பே ஆக முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த விழுமங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாரு சொன்னாலும் எனக்கு சரி, தப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் பண்ணவே மாட்டேன். ரைட்டா? அந்த ஒரு இன்டெகிரிட்டி வேணும். அந்த ஒரு ஸ்ட்ராங் வேல்யூ சிஸ்டம் வேணும். புரியுதா? அத நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு அந்த வேல்யூஸ் தெரியணும். இப்ப இந்த இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. நான் பண்ணவே மாட்டேன். இந்த இத நான் எந்நாளும் பண்ண மாட்டேன். அப்படின்றதுக்கு பின்னாடி நீங்க ஸ்ட்ராங்கான ஆர்குமென்ட் வைக்கணும். வெளிப்படையா யார கேட்டாலும், "ச்சே! ச்சே! நான்லாம் அப்படி கிடையாதுன்றீங்க." ஆனா உண்மையா இருக்கிறவன்ட்ட அந்த அந்த அதுக்கான விளக்கத்த கேட்கும்போது தெரிஞ்சிரும் எத்தன பேர் உண்மையா இருக்காங்கன்னு. எஸ். ஓகேவா? அதேதான். ஆ அதே மாரி இப்ப 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 ஒண்ணும் இல்ல. அ அங்க நீங்க அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ட வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்லுவாரு? "கடமையை செய் பலனை எதிர்பார்." நீ எனக்கு எனக்கு ஆப்போசிட்ல என் சித்தப்பா, பெரியப்பா தான் இருக்காங்க. நீ வேற எனக்கு அம்புட சொல்ற. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நாளைக்கு அவங்க செத்து போயிட்டு என்ன கேட்க மாட்டாங்களா? அப்படின்னா, நீ அப்படிலாம் யோசிக்கக் கூடாது. நீ இப்போ ஒரு வாரியர். ஓகேவா? நீ ஒரு வீரன். வீரன் அம்பு எய்தணும். உன்னுடைய கடமைய செய்யணும். அத பத்தி மத்த எத பத்தி யோசிக்கக் கூடாது அப்படிம்பாங்க. ரைட்டா? இதே மாரி எல்லா இடத்துலயும் நம்ம இருந்துற முடியுமா? ஐஏஎஸ் ஆஃபீசர் கையெழுத்து போட்டுட்டு இருக்கீங்க. வீட்ல அம்மாவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். யாரும் இல்ல. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர். நான் ஒரு அதிகாரி. நான் இந்த ஃபைல முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அப்டின்னா, ஊரே சேர்ந்து உங்கள திட்டும். அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்த நியாயப்படுத்தும்போது, அதற்கு ஏத்த வேல்யூஸோட நீங்க கொண்டு போய் ஆகணும். அத எப்படி அணுகணும் அப்டிங்கிற விஷயத்துக்கான பார்வைய தெளிவுபடுத்தணும். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். நீங்க ஒரு 4, 5 வாட்டி சொல்ட்டேன். இந்த சப்ஜெக்ட்டோட கோர் ஐடியா இதுதான். இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்ஸர் ரைட்டிங் அப்டிங்கிறது ஈஸியா வந்துரும். அந்த டிமாண்ட் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்ண பாருங்க. இப்ப நான் இந்த இந்த சப்ஜெக்ட்ட உள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம், இந்த விஷயங்கள தெரியும். எல்லாரும் சொல்லுவோம்.
இப்படிதான். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு பின்னாடி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களையும் மத்தவங்களையும் வேறுபடுத்தி காட்டும். அந்த நீங்க சொல்ற விஷயம் அப்படிங்கிறதுக்கான பிரிப்பரேஷன் தான் இந்த கிளாஸஸ். கரெக்ட்டா? சரி, தப்பு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கே எது சரி தப்புன்றது தெரியும். எல்லாருமே ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கோம். சரி தப்பு தெரியிற பக்குவம் வந்துருச்சு. பட் இந்த இடத்துல உங்கள டைரக்ஷன்ல தள்ளுறது தான் என்னுடைய வேலையா இருக்கும். இந்த இந்த சப்ஜெக்ட்டோட வேலையும் அதுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. தென் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு வேல்யூவா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு திருக்குறள் ஒரு அளவீடா வச்சிருப்பாங்க. ஒரு திருக்குறள குடுத்து, இந்த திருக்குறள்ல உங்களுக்கு புரிஞ்சது என்னன்னு கேட்பாங்க. ஆர் இந்த விஷயத்த சார்ந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்பாங்க. அப்ப நீங்க உண்மையா உள்வாங்கி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அத அழகா வெளிப்படுத்த முடியும். அழகா அத வந்து எழுத முடியும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். ஓகே. ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல என்ன ரொம்ப முக்கியம்? ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின புரிஞ்சுக்கணும். அதில ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியணும். ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கணும். அந்த டெசிஷன் மேக்கிங்க்கான ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அந்த டெசிஷன் ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறத கன்வின்சிங்கா அவங்களுக்கு சொல்லணும். புரியுதா? கன்வின்சிங் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்க அதில எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஓகேவா? நீங்க ஒரு இடத்த பார்த்து வந்து அப்படியே மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது வேல்யூ கிடையாது. நீங்க உண்மையிலேயே எத்திக்ஸ புரிஞ்சு, அந்த எத்திக்ஸோட வேல்யூஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத கரெக்ட்டா அப்ளை பண்றீங்களா? அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய பரீட்சை. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சப்ஜெக்ட்ல? இல்ல நீங்க இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத விசாரிச்சு, இதுல என்ன டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. அத நீங்க கேட்டீங்கன்னா, நான் அதுக்கு ஏத்த மாரி பதில் சொல்லலாம். இன் கேஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல. ஆமா, இல்லன்னு கேட்டேன். பிட் டிஃபரண்ட். யுபிஎஸ்சி எத்திக்ஸுக்கும் இங்கேக்கும் கிட்டத்தட்ட 70லேருந்து 80% ஒண்ணு. ஆ கைண்ட் ஆஃப் லைக் எப்படின்னா, இங்க நீங்க வந்து சில விஷயங்கள கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் சார்ந்து படிக்கிறது படிச்சாகணும். ரைட்டா? அங்க அப்படி கிடையாது. அங்க இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்னும் டிஃபைன்டா இருக்கும். சாப்டர் வைஸ் என்ன ஏதுன்ட்டு. அத கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மெனக்கெடல் இங்க தேவையில்ல. ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு போயிரலாம். ஓகேவா? அண்ட் நெறைய இடத்துல ஓவர்லேப் ஆகும். அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஓகேவா? அண்ட் இங்க வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் எத்திக்ஸு, திருக்குறள் இதெல்லாம் டைரக்ட்டா சொல்லியிருப்பாங்க. அங்க டைரக்ட்டா அப்படி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, நீங்க இங்க படிக்கிற விஷயத்த அங்க அப்படியே எழுதலாம். ரைட்டா? எத்திக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஓப்பன் எண்டட். இவ்வளவுதான் அப்படி இதுதான் அப்படிங்கிற மாரி இருக்காது. ஓகேவா? அது வந்து என்னால உங்களோட சிந்தனைய தான் தூண்ட முடியும். இப்படிதான் யோசிங்கன்னு நான் சொல்ல முடியாது. லைக் ஆ எப்படி சொல்றது? இங்க கொஞ்சம் கலர் பால்ஸ் இருக்குன்னு நெனச்சுக்கங்க. ரைட்டா? நான் அந்த பால கொண்டு வந்து உங்க கையில குடுக்க முடியாது. இத்தன கலர் இருக்கு பாருங்க அப்படின்றத விளக்க முடியும். புரியுதா? அவசரப்பட்டு அந்த பால எடுத்துறாத, இங்க இந்த கலரும் இருக்கு. அப்படிங்கிற மாரி நான் சொல்ல முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டோட நேச்சர் என்னன்னு? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல அங்க ஒருத்தன் நின்னு பார்த்துட்டு இருப்பான். எந்த பால நீங்க எடுத்துட்டு போறீங்க கரெக்ட்டா? நல்ல பால் எடுத்திருக்கானா? அந்த பால் அவன் எடுத்ததுக்கான காரணம் என்ன? பாருங்க என்னென்ன மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் பால்ஸ் எடுத்திருக்கான். அப்படிங்கிற மாரி யோசிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். இந்த மெட்டஃபர் புரியுதா? அண்ட் கிளாஸஸ் ஃபுல்லா இந்த மாதிரி மெட்டஃபர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியறதுக்கான விஷயங்கள் இத வச்சு தான் நான் எடுப்பேன். ரைட்டா? அண்ட் உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளாஸ்லயே உங்களுக்கு டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். எழுதி போடுவேன். நான் எப்பயுமே கிளாஸ் எப்படி இருக்கும்னா, டேப்ல நான் எழுதிட்டே உங்களுக்கு நீ என்ன எழுதணுமோ அத நான் இங்க எழுதிட்டே இருப்பேன். அதுக்கான விளக்கத்தையும் நான் குடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்க அத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அது போக உங்களுக்கு கிளாஸ் முடியும்போது, அந்த சாப்டர் முடியும்போது அதற்கான ஹேண்ட் அவுட்ஸ் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். இதுதான் என்னோட அப்ரோச் டூ எத்திக்ஸ். அண்ட் எத்திக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீட்டெயில் நோட் ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு மிஸ் ஆயிருக்காது சிலபஸில். ஸோ அது வந்து ஐ அஷ்யூர் யூ. சரிங்களா? அண்ட் இங்கே நான்
எடுக்கிற எத்திக்ஸுக்கும் யூபிஎஸ்சிக்கு எடுக்கிற எத்திக்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா ரெண்டும் சேம் தான். ஓகேவா? எத்திக்ஸ் நீங்கள் ப்ராடராக படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கம்மியாக எழுதுறது பெட்டர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நிறையாவா இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். யூ ஹாவ் டு நோ மச் மோர் தென் வாட் இஸ் நார்மல் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஒரு அதிகமாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சிங்கன்னா எப்பயுமே நல்லது இன் காம்படிட்டிவ் எக்ஸாம். அது எப்போ பிரச்சனை ஆகும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதோ தெரிஞ்சுக்கூடாது. இதையும் படிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் போகணும். டிஃபரன்ஸ் புரியுதா? மேலே இருக்கிற லேயரை தேடிட்டு உள்ளே இருக்கிறத விட்டுறக்கூடாது. இது ஒன்று தான். ஓகே, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அடிப்படையாக என்ன தேவையோ அதை நான் கொடுத்துருவேன். ஆனால் இது மட்டும் போதும் அப்படின்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ரைட்டா? அது இங்கேன்னு இல்லை. நான் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். லைக் கன்வென்ஷனாக ஒரு மார்க்கெட் ஓரியன்டாக என்னோடது போதும், இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட வருவீங்க. ஐ சார் அப்படின்ட்டு வந்துடுவீங்க. ஆனால் அது வந்து நடைமுறை இதில் வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட். நான் என்னோட பெஸ்ட் நோட்டை கொடுத்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இதுலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்கள் நாலேஜ் எப்பயுமே, உங்களோட அறிவுக்கண் எப்பயுமே விசாலமாக இருக்கணும். அதை குறுக்கிற வேலை இந்த இல்லை. ரைட்டா? உங்களுக்கு டைரக்ஷன் செட் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பனே தவிர மீனை பிடிச்சி கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டேன். காட் இட். குட். ரொம்ப நன்றி கைல்வெளி. நீங்களும் இல்லைனா நான் பாட்டுக்கு தனியாக பேசுகிற மாதிரியா இருக்கும். ரைட்டா? ஓகே, செஷன் முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ வனிதா டூ. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஹோப் டு சி யூ இன் த கிளாஸ். ஓகேவா? ஓகே, இன்னும் டீட்டெயில்டாக எத்திக்ஸ்னா என்ன என்ன இது எல்லாத்தையுமே வில் டேக் இட் ஸ்லோலி. ஓகேங்களா? சப்ஜெக்டை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் தான். பட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன்னா இதில் எதுவுமே உங்களுக்கு புதுசாக கிடையாது. இதை உங்களை நீங்களே உணர்றதுக்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த ஒரு 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 விஷயத்துக்குள்ளே வாங்க. இங்கே எல்லாருமே நல்லவங்க, யாருமே கெட்டவங்க கிடையாது. கரெக்டாக? இந்த எக்ஸாம் யார் நல்லவங்கன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டோம். எதை பண்ணக்கூடாது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டவனை அந்த பேப்பரில் வெளிப்படுத்திடக்கூடாது. அதுக்கு மட்டும் தான் நீங்கள் இந்த கிளாஸ் வரீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எல்லாரும் நல்லவங்க தான். அவங்களுக்கு தேவை நல்லவங்க தான். நல்லவங்கள எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சப்ஜெக்ட்ட வச்சிருக்காங்க. நானும் நல்லவன். அப்ப அதனால நான் பாஸ் ஆயிருவேன். அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நீங்க போணும் இந்த பேப்பர்ல. ரைட்டா? குட். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். ஹோப் டு see you in the class. ஆல் தி வெரி பெஸ்ட்மா. வாழ்த்துக்கள்.